நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறாங்க. ஏன், எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம ரேணுகா தான். அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருங்க. ஏன், எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகாவோட ஃபேஸ் ஆக்ஷன் எல்லாமே ஒரு பக்கம் இவளுக்கு பொருந்தது இருந்தாலும் இவகிட்ட நிறைய மாற்றங்களெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றதை நம்பி கரெக்டாக நம்ம விஜயும் ஒரு பக்கம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரு பண்ணுற ஒவ்வொரு டெஸ்ட்லையும் செயல்பாட்டில் எல்லாமே மல்லி மேலே பொருந்த வேலைங்க. என்னடா இது, நம்ம ரேணுகா இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாலே, டாக்டர் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி தன்னோட பழைய சுயநினைவுகளை இழந்தவங்க தாமாரியாக தான் இருப்பாங்களா, இல்லை வேற மாதிரி ஆட்டிடியூட் எல்லாமே காட்டிப்பாங்களா? அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருந்தா டிரைவிங் பண்ணுவாங்க, நீச்சல் தெரிஞ்சிருந்தா நீச்சல், எல்லாமே அவங்களுக்குள்ள அந்த இது உடம்பு ஆக்ஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க பேசுறது எல்லாமே அவங்களுக்கு புரியும். இப்போ அவங்க சுயநினைவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, சின்ன வயசுல இருந்து பேசுறதுக்கு தெரிஞ்சது எல்லாமே மறந்துட்டாங்க. நல்லா தெளிவாக தானே பேசுறாங்க. நான் யாரு, நான் எங்க இருக்கேன், இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் அந்த மாதிரி எல்லாம் பக்குவம் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவங்க பழைய எப்படி இருந்தாலும் அப்படியேதான் இருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்ன அவங்க நினைவுக்குள்ள வந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது நம்ம விஜய்க்கு புரிஞ்சிருது. ஓஹோ, அப்ப மல்லி சொன்ன மாதிரி இவ ஒருவேளை வேற ஆளதான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அடடா, இதுக்கு மேல சீரியல ஒரு பக்கம் வேற மாதிரி கொண்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு இப்பவே எனக்கு ஒரு பக்கம் ஆர்வத்துல அப்படியே சும்மா புல்லரிக்குது. இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போலாமா, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துன்னு போலாமா, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி இருக்கட்டும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம வழியில நம்ம போனா எல்லாமே நமக்கு நல்லதா தாங்க நடக்கும். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் கதிரேசன் இருக்காருல, அவரு இருந்து வராரு. வந்து, என்னப்பா விஜய், உன் இஷ்டத்துக்கு ஏதேதோ கதையெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் அவுத்து விட்டுன்னு இருக்க, இதெல்லாம் நீ சொன்ன உடனே நம்பி என் பொண்ணு அந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு நினைச்சா, நீ உன் மல்லி கூட சந்தோஷமா வர்றதுக்கு என் பொண்ணு அடிச்சு துரத்தலான்னு பாக்குறியா? எதுக்குடா உனக்கு இந்த மானகட்ட பழப்பு? ஏன் இந்த மாதிரி இருக்க? உனக்கு வெக்கமாவே இல்லையா? இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு கூச்சமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாலாம் வார்த்தைகள் ஒரு பக்கம் விடப்படுறாங்க. இதோ பாருங்க, மிஸ்டர் கதிரேசன், வார்த்தையை ஒரு பக்கம் விடுறது ஈஸி, ஆனா அதை அல்றது கஷ்டம். அதை புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம உங்க இஷ்டத்துக்கு வார்த்தையெல்லாம் ஒரு பக்கம் அள்ளி விட்டுன்னு இருக்காதீங்க, மரியாதை கெட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம கூனி குறுக்கி போயிட்டு, ஐயோ நான் பண்ண தப்பு தாங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற சூழல்ல தள்ளப்பட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அதாவது விஜய் இருக்கார்ல, அவரு இருந்து ஒரு விஷயத்த செய்யறாருங்க. ஆனா இந்த விஷயம் கரெக்டா தப்பா ரைட்டா ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்கல. ஆனா இது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்தாகணும். அப்படி நாம எடுத்துக்கிட்டா மட்டும்தான் இதுல ஏதான ஒரு விஷயம் மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சிந்திச்சு செயல்படலாம். சிந்திச்சு செயல்பட்டா எல்லாமே ஒரு பக்கம் வெற்றி தாங்க. நம்ம மல்லி சொல்றதும் அதே போலதான். இதோ பாருங்க விஜய், நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நம்பி எதுவும் செய்யாதீங்க. நீங்களா சிந்திச்சு உங்க ரேணுகா எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிங்க. ஏன்னா ஒரு டைம் வாழ்ற வாழ்க்கை, உங்க வாழ்க்கைக்குள்ள இவ என்ட்ரி ஆகி உங்க வாழ்க்கைய குடும்பத்தவே நாசனம் பண்ணி சொத்தை மொத்தம் சுருட்டுன்னு போக பாக்குறா. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்டவன் இந்த குடும்பத்துக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வதந்தியா கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, மல்லி சொல்றது ஒரு பக்கம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். எந்த ஒரு ஆதாரம் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம தான் மனைவி மாதிரி இருக்கான்றதுக்கோசரம் நம்ம ஏத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. சிந்தனை ஒரு பக்கம் அதிகமாகிட்டு போயினே இருக்குங்க. இதுக்கு மேல தப்பிக்க முடியாது ராசா, தப்பிக்க முடியாது. சோதனைகள் வேதனைகள் எல்லாமே ஒரு பக்கம் திரண்டு புரண்டு வந்தாலும் இந்த பிரச்சனை இவங்களால தப்பிக்க முடியாது. மாட்டிக்கினாரு, இனிமே இவங்களை காப்பாத்துறது யாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்படிதாங்க ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. சரி, இதெல்லாம் சீக்கிரம் முடிவுக்கு வருமா, என்ன பண்ண போறாங்க, அடுத்து ஏது பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போக போறாங்க அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களா தான் நீங்க இந்த கண்டென்ட்ல பாத்துன்னு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஎன்ஏ டெஸ்ட் யார் மூலியமா எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போலீஸ் உதவியோட தாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போறாங்க, அங்க உதவி கேட்கறாங்க. அவங்க உதவியை நாடி தான் இதை எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்களே எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம்னு சொல்லிட்டு நினைச்சாலும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ட்ரெஷர் எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம் அடி மேல அடி உங்களுக்கு விழுந்துகிட்டே இருக்கு. இதனால இவங்க என்ன யோசிச்சாலும் ஒரு பக்கம் ஐயோ என்னடா இது, நமக்கு இந்த மாதிரி ஒரு வேதனையா சோதனையா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல இருந்து நம்ம மாட்டிக்கணும், அவ்வளவுதான். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தே தீருவாங்க. ஆனா இது வக்கீலோட உதவியோட தான் நடக்குது. ஜட்ஜ் ஐயா சொல்லிடுறாரு, இந்த ஹாஸ்பிட்டல இந்த டைம்ல தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் தேடி போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த இடத்துல ரகுவோட காசு, அதாவது ரகு கிட்ட காசு இருக்கு. அந்த காசை வச்சு யாரை வேணாலும் வேலைக்கு வாங்கலாம், எப்படி வேணாலும் வேலைக்கு வாங்கலாம். அது மூலியமா எப்படியாவது உண்மைகளை ஒரு பக்கம் வெளிச்சத்துக்கு கொண்டு வராம மூடி வைக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. இந்த இடத்துல இவங்க பண்றது எல்லாமே ஒரு பக்கம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஐயோ என்னடா இது, இப்படியெல்லாம் பண்ணலாமா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா, இப்படியெல்லாம் பண்ணி என்னதான் பண்ண போறாங்க, இப்படியெல்லாம் சம்பாரிச்சு சொத்தை எங்க எடுத்து போய் அடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே சொல்லிட்டு
ஒரு பக்கம் கூணி குறுகி போய் அல்றாங்க. என்னங்க பண்றது, நடக்கிறதா நடக்கும். நாம பேசுறோம், அவங்க பேசுறோம், இவங்க பேசுறதுக்கோசரம் எல்லாம் மாறுமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியா தான் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், எப்படி கொண்டு போறோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களை தாங்க நம்ம 1 by 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்ல போறேங்க. அப்படி என்னடா விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு போயிட்டு மல்லி கிட்ட கட்டி பிடிச்சி ஒரு பக்கம் முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மல்லிக்கு ஒரே வெக்கம், அப்படியே சும்மா வெக்கத்துல கண்ணம் செவருது. அப்படியே விஜய் கிட்ட சொல்றாங்க, விஜய் நம்ம 2 பேரும் இதே போல வாழ்நாள் ஃபுல்ஸா சந்தோஷமா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில யாருமே குறுக்க வரக்கூடாது, அந்த மாதிரி யாரும் குறுக்க வரமாட்டாங்க. இப்போ குறுக்க வந்துக்கிறவங்களும் கூடி விரைவில் கூடி சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போகதா போறா. உண்மை எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு மல்லி, ஆனா அந்த உண்மைகளை எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் காலம் நேரம் அவகாசம் எல்லாமே எடுத்துக்கும். இதை நாம தான் ஒரு பக்கம் அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது ஒரு நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பதட்டமும் பயமும் அதிகரிச்சுன்னு போயினே இருக்குங்க. பார்ப்போம் சிறந்த முறையில் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கோம். அது போல கொண்டு போறாங்களா இல்லையான்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.